கொடியும் கட்டி கொடி மரத்துல பட்டம் கட்டி கோட்டையில கொடியும் கட்டி கொடி மரத்துல பட்டம் கட்டி கோட்டை போட்டு ஆண்டு வர முத்தரமா கோட்டை போட்டு ஆண்டு வர முத்தரமா கோட்டை போட்டு ஆண்டு வர முடாதியம்மா ஒன்றாம் படித்தளம்மா ஒய்யாரமணி மண்டபமா ஒன்றாம் படித்தளம்மா ஒய்யாரமணி மண்டபமா ஒன்னாம் படித்தளம்மா ஒய்யாரமணி மண்டபமா ஒன்னாம் படித்தளம்மா ஒய்யாரமணி மண்டபமா இரண்டாம் படித்தளம்மா ரத்னகிரி மேடைகளா இரண்டாம் படித்தளம்மா ரத்னகிரி மேடைகளா மூன்றாம் படித்தளம்மா முத்து வர்ண மேடைகளா மூன்றாம் படித்தளம்மா முத்து வர்ண மேடைகளா நாலாம் படித்தளம்மா 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 நாலாம் படித்தளம்மா 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 நாகரத்தின மேடைகளா மேடைகளா நாகரத்தின மேடைகளா மேடைகளா கோட்டையில கொடியும் கட்டி கொடி மரத்துல பட்டம் கட்டி கோட்டையில கொடியும் கட்டி கொடி மரத்துல பட்டம் கட்டி கோட்டை போட்டு ஆண்டு வரா முடாதியம்மா கோட்டை போட்டு ஆண்டு வரா முடாதியம்மா கோட்டை போட்டு ஆண்டு வரா முடாதியம்மா அம்மையாகப்பட்ட இந்த முப்படாதி உலகளந்தாள் இந்த அக்காதங்க 8 பேர்களும் 7 சுற்று கோட்டையதை அமைக்க வேண்டும் என்று சொல்லி என்று மண்ணால் கோட்டை போட்டால் மழை பெய்தால் கரையும் ஈயத்தால் கோட்டை போட்டால் இடி விழுந்தால் இழகிவிடும் தங்கத்தினால் கோட்டை போட்டால் சாடுவார்கள் எல்லாரும் தங்கத்தினால் கோட்டை போட்டால் சாடுவார்கள் கல்வர்கள் சாடுவார்கள் எல்லாரும் இரும்பால் கோட்டை போட்டால் இருக்கலாம் சிலது காலம் என்று சொல்லி அம்மாளுக்கு அழகாக கோட்டை போட்டாரு 1000 கண்ணுடைய அகிலாண்ட கோடி நாயகி பிரம்மாண்ட ஈஸ்வரியாகப்பட்டவள் அம்மாளுக்கு கோட்டை போட்ட நல்ல நேரத்தில் இப்போ ஒரு கொஸ்டின் அதாவதுண்ணே என்னண்ணே அம்மாளுக்கு கோட்டை போட்டாச்சு ஆமா இந்த நல்ல நேரத்தில் சரி பாட்டு பார்க்குறவளுக்கு ஒரு கொஸ்டின் ஆமா கரெக்டாக சொல்லணும் வரங்க யாருனாலும் பதில் சொல்லலாம் அப்போ அது ஒரு பாப்பா தான் சொல்லிட்டு இருக்கா அப்படியா ஆமா இதுக்கு போய் நீ தான் சொல்ல போறேன்னு நினைக்கிறேன் தாயி சொல்லுமா சொல்லுங்க என்ன கொஸ்டின் தெரியுமா என்னண்ணே இப்போ மரங்கள்ல எத்தனையோ வகையான மரங்கள் இருக்கு ஆமா இருக்கு எத்தனையோ வகை மரங்கள் நம்ம பார்த்துருக்கோம் ஏகப்பட்ட மரம் இருக்கு ஆனா எத்தனை மரங்கள் உலகத்துல இருந்தாலும் அது தெரியுங்க அப்படியா என்ன கேள்வி கேட்க போறீங்க தெரியாமலே தெரியுங்களா எத்தனை மரங்கள் உலகத்துல இருந்தாலும் வெட்டினா தழுக்காத மரம் 3 மரம் அது என்ன மரம் வெட்டினா தழுக்காத மரம் 3 மரம் நீ கொஞ்ச நேரம் இரு அது என்ன மரம் என்ன மரம் யாரு முருங்கை மரமா முருங்கை மரம் காலையில் விட்டா சாயந்தரம் தழுத்துறோம் வாழை மரமா பனைமரம் சரியான விடை வெட்டினா தழுக்காத மரம் சொல்லிட்டாங்க ஒண்ணு தென்னை மரம் சரியான விடை ஒண்ணு பனை மரம் சரியான விடை இன்னொரு மரம் என்ன மரம் ஏ அப்பா பாக்கு மரம் சோற கை தட்டுங்க 5 கோயில கட்டுக்க யாருமே பதில் சொல்லல அப்படியா நம்ம எடுப்பூர்ல எப்படித்தான் படிச்சுக்கோ டாண்டான்னு அடிச்சிருதில்ல அம்மா புதுசாவே கேள்வி கேட்க முடியல என்ன பாப்பா அப்படியா கேட்ட கேள்வி தானே கேட்குறீங்க சரி 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால் 7 கால் எத்தனை அதுவும் சரியான விடை அம்மா அதாவது அண்ணாச்சி ஐயோ பாவம் கேளுங்க கேட்கல கோயிலுக்கும் சாமிக்கும் என்ன வித்தியாசம் இப்ப ஒரு கேள்வி கேட்கிறேன் கேளுங்க கோயிலுக்கும் சாமிக்கும் என்ன வித்தியாசம் இதான் கொஸ்டின் இதான் கேள்வி கரெக்டா பதில் சொல்லுங்க நாங்க ரிட்டர்ன் அடிச்சிட்டோம் தம்பி சொல்லு கோயிலுக்கும் சாமிக்கும் என்ன வித்தியாசம் சபாஸ் இந்த கேள்விக்கு ஒருத்தருக்கு பதில் தெரியலப்பா யாருக்குமே தெரியல நாங்க அடுத்த ஊர்ல போய் இந்த கொஸ்டினை கேட்போம் கோயிலுக்கும் சாமிக்கும் என்ன விஷயம் வித்தியாசம் ஆன்சர் தெரியாது கோயில் வந்து ஆமா கோயில் உள்ள இருக்கும் கரெக்டு சாமி கோயில் மண்டபமா இருக்கும் சாமி கோயில்கள் இருக்கும் நீங்க பதில் சொன்னாதான் நாங்க அடுத்த ஊர்ல போய் கேட்க முடியும் கரெக்டு கேட்கலையா சத்தமா சொல்லுங்க பதில் சொல்லிடுமா கிட்ட வந்து சொல்லிடு
ஓ சிப்பு சரி படம். சரி சரி. சரி. அடடடடடா. அதாவது பரவாயில்லையே. கோயிலுக்கும் சாமிக்கும் என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? அது என்ன வித்தியாசம் தெரியுமா? ஆ, சாமியாடி சுடல சாமியாடி பார்த்துட்டே இருக்காரு என்ன சொல்ல போறாங்கன்ட்டு. கோயில் வந்து சரி. டிஆர் ராஜேந்தர் மகன் நடிச்ச படம் சிம்பு படமா. சபாஸ். சாமி வந்து யாரு? யார் நடிச்ச படம்? விக்ரம் நடிச்ச படமா. விக்கர் அடிச்ச படம். இதெல்லாம் ஒரு கேள்வி. இந்த ரெண்டுக்கு ஏதாவது வித்தியாசம்? ஆ, பரவாயில்லையே. பரவாயில்ல இருந்தாலும் பரவாயில்ல. அடுத்த கோயில் நம்ம இந்த கேள்வி கேட்டோம். கோயிலும் சாமி எங்க கொண்டு வச்சிருக்கு பாத்தீங்களா? இப்போ அப்ப பாருங்க, அம்மையாகப்பட்ட இந்த முப்படாதி அம்மளுக்கு எப்படி கோட்டை போட்டாங்களா தெரியுமா? எப்படி எப்படி? அம்மளுக்கு ஒன்றானல்லோ படித்தலம்மா 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 ஒன்றானல்லோ படித்தலம்மா 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 இரண்டானல்லோ படித்தலம்மா 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 மூன்றானல்லோ படித்தலம்மா 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 நாலானல்ல படித்தலம்மா 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 நாகரத்தின மேடைகளா நாளல்ல படித்தலம்மா படித்தலம்மா நாகரத்தின மேடைகள்லாம் அப்படி 10 படித்தங்களை அமைத்து அமைத்து 10 படித்தளங்களை அமைத்தார். அமைத்தார் அமைத்தார். பள்ளிக்குள்ள தனியறை, பகலில் இருக்க தனியறை, ஆமா. அழிவிளக்கு பேசிக்கொண்டு அரசிருக்க ஒரு தனியறை, விருந்தினர் வந்தா உபசரிக்க தனி அறை. ஆமா. ஆ, இப்படி அட்டகாளியர்கள் 8 பேர்களுமாகவே ஆமா. என் தாயாகப்பட்ட இந்த முப்படாதி முத்தாரம்மா உலகளந்தால் இந்த அக்காதங்க 8 பேர்களும் அழகாக 7 சுற்று கோட்டை எல்லாம் போட்டு கோட்டை எது போட்டு கோட்டை 7 சுற்று கோட்டையிலே நம்மையாகப்பட்ட இந்த முப்படாதி அம்மா ஆமா ஆமா அம்மா கோட்டையில கொடியும் கட்டி கொடி மரத்துல பட்டு கட்டி கோட்டையில கொடியும் கட்டி கொடி மரத்துல பட்டம் கட்டி கோட்டையில கொடியும் கட்டி கொடி மரத்தில பட்டு கட்டி கோட்டையில கொடியும் கட்டி கொடி மரத்துல பட்டம் கட்டி போட்ட போட்டு ஆண்டு வார காளியம்மா காளியம்மா கோட்டை போட்டு ஆண்டு வார காளியம்மா கோட்டை போட்டு ஆண்டு வார காளியம்மா கோட்டையில கொடியும் கட்டி கொடி மரத்துல பட்டம் கட்டி கொடி மரத்துல பட்டம் கட்டி காளியம்மா ஆண்டு வார காளியம்மா ஆண்டு வார காளியம்மா அப்படியாக எப்படி முப்படாதியம்மா முத்தாரம்மா சந்தனமாரி வடக்குவா செல்வி காந்தாரி கனகதுர்க்கை இந்த அக்காதங்க 8 பேர்களும் 7 சுற்று கோட்டை அமைத்து அழகாக கோட்டை அமைத்து அந்த கோட்டையில 7 சுற்று கோட்டை போட்டு 4 வாசல் வச்சாங்க. நம்ம கோயில்ல எத்தனை வாசல் இருக்கு? நம்ம கோயில்ல வந்து 1 2 3 4 5 4 எத்தனை? 5 பிறத்தால 1 பிள்ளைகளுக்கிட்ட 1 அந்த பக்கம் 1 2 2 இந்த பக்கம் 1 3 3 இந்த பக்கம் 1. அப்ப 4. சபாஸ். அதே போல செல்ல கீழே போட்டார் தூக்கத்துல. 4 வாசல், அங்க 5 வாசல். 4 வாசல் வைத்து 4 வாசலுக்கு 4 பேரை காவலுக்கு வச்சு. அன்னைக்கு பாருங்க அம்மா கோயில்ல காவலுக்கு யாரு இருப்பா தெரியுமா? அம்மா கோட்டையில யார் காவல் இருப்பா? அந்த உட்காந்துக்க யாரு? எங்க ஐயா. யாரு? பேச்சம்மா சுடல. ஆமா, தாயும் பிள்ளையமா இருப்பாவா? கோட்டை வாசல்ல இன்னைக்கு அம்மைக்கு காவலுக்கு இருக்குது யார் தெரியுமா? யார் இருப்பா? 4 கோட்டை வாசலுக்கு 4 பேர் காவலுக்கு இருப்பாங்க. 4 பேர் காவல். கீழே கோட்டை வாசலுக்கு கருப்பசாமி, கருப்பசாமி. வடக்கு கோட்டை வாசலுக்கு வைரவசாமி, பைரவசாமி காவல். தெற்கு கோட்டை வாசலுக்கு தலவா, தலவாய் மடசாமி காவல். மேலக்கோட்டை வாசலுக்கு மாயாண்டி சொடல. ஆமா, அந்த உட்காந்துருக்க பேர் குத்து வச்சுக்கிட்டு அவர் தான் காவல். கோட்டைக்கே அவர் தான் காவல். நாளைக்கு அவருக்கு தானே விளையாட்டு. நாளை விளையாட்டு அவர் கையில தான் இருக்கு. அங்க குதிச்சு குதிச்சு ஆடுவாரா, குதிச்சு குதிச்சு ஆடுவாரா. நாளைக்கு அவர் வந்தா தான் விளையாட்டு நல்லா இருக்கும். அப்ப அம்மா கோட்டையில 4 வாசலுக்கு 4 பேரு காவல். 4 பேரு காவல். ஆமா, சபாஸ். 4 பேர் இன்னைக்கும் பாருங்க அம்மாவுடைய கோட்டை வாசல் 4 பேரு காவல் இருப்பாங்க.
இருப்பார்கள். அவங்கள தாண்டினா தான் அம்மா கோட்டைகள் நுழைய முடியும். அவ காவலை மீறி யாரும் உள்ள வர முடியாது. இப்படி 7 சுத்து கோட்டை போட்டால் ஆமா 7 சுற்று கோட்டை போட்டு அம்மைமாறு 8 பேர்களும் பாருங்க எப்படி அந்த கோட்டையில எப்படி அமர்ந்திருக்கிறாள் பாருங்க. எப்படி இருக்கிற வடக்கே பார்த்த முகமாக அம்மையாகப்பட்ட இந்த முப்படாதி அம்மா இந்த அக்காதங்க 8 பேர்களும் 7 சுற்று கோட்டையிலே அமர்ந்தார்களே.